கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் நெல்லை, தென்காசி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு திங்கட்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நெல்லை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் திங்கட்கிழமை நடக்க இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிரஸ் மீட்டில் செய்தியாளரை அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கொலை மிரட்டல் விடுத்தல் உட்பட 3 பிரிவில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். நான் எளிய மக்களுக்காக போராடுவதால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சி இது என்றும், நான் குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானவன் என்றும் சித்தரிக்க பார்க்கிறார்கள். ஆனால் அது ஒருபோதும் நடக்காது என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் 3 நாள் நடந்த G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி 3 அமர்வில் உரையாற்றினார். உறுப்பு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார். பின்னர் பயணம் முடிந்து இந்தியாவுக்கு புறப்பட்டார். இன்று வேண்டுமானால் சிந்து மாகாணம் இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது பண்பாடு ரீதியாக எப்போதும் இந்தியாவின் ஒரு அங்கம். நாளைக்கே கூட அது இந்தியாவுடன் மீண்டும் இணையலாம் என்று நம் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொன்னார். நெல்லை மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பல இடங்களில் மழை வெளுத்து வாங்குகிறது. முதல் கட்டமாக 25 வீரர்கள் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் அதிநவீன மீட்பு உபகரணங்களுடன் நெல்லை வந்தடைந்தனர். தமிழகத்தில் நடந்து வரும் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை இந்திய தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் திங்கட்கிழமை முதல் கள ஆய்வு செய்கிறார்கள். அதிமுகவுடன் இணைவதற்கான அனைத்து வேலையும் நடக்கிறது. இதற்காக செங்கோட்டையன் டிடிவி தினகரனுடன் தினமும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறினார். தமிழகத்தில் மதுரை, கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் மறுக்கப்படவில்லை. கூடுதல் விவரங்களை கேட்டே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் திமுக அரசு சொல்வது முழு பொய் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ராஜா தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டை 3% அதிகரிக்க வேண்டும் என்று பைசன் படத்தின் நிஜ கதாநாயகனான மனத்தி கணேசன் கூறினார். டெல்லியில் 328 கிலோ மெத்தபெட்டமைன் என்னும் சர்வதேச போதைப் பொருளுடன் 2 பேரை போதை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மதிப்பு 262 கோடி ரூபாய். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி வீரர்கள் விவரத்தை BCCI அறிவித்தது. காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகிய சுப்மன் கில்லுக்கு பதிலாக KL ராகுல் கேப்டனாக அணியை வழிநடத்துகிறார். டோக்கியோவில் நடக்கும் காது கேளாதோர் ஒலிம்பிக் போட்டியில் ஆண்களுக்கான 25 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கிச்சூடு போட்டியில் இந்திய வீரர் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விநாயகபுரம் பகுதியில் உள்ள அங்கமுத்து வீட்டில் கேஸ் சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வீட்டில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேறினர். உள்ளே இருந்த பொருட்கள் கருகின. சத்தியமங்கலத்தில் போலீஸ் ஏட்டாக பணிபுரிந்து வந்த கரூரைச் சேர்ந்த அருள்குமார் சில நாட்களுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு அவருடன் பணியில் சேர்ந்த பேட்ச் போலீசார் சேர்ந்து 28 லட்சம் ரூபாயை உதவியாக வழங்கினர். சர்வதேச திரைப்பட விழாக்களில் பாராட்டை பெற்ற ஜான்வி கபூர், இஷான் கட்டாரின் ஹோம்பவுண்ட் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியானது. அடுத்த ஆண்டு நடக்கும் ஆஸ்கர் விருது விழாவுக்கு இந்தியா சார்பில் இந்த படம் அனுப்பப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் நடித்திருக்கும் பராசக்தி திரைப்படத்தின் ரத்னமாலா பாடலின் ப்ரோமோ வெளியானது. செவ்வாய்க்கிழமை பாடல் வெளியாகிறது. தமிழகத்தில் நடக்க இருக்கும் ஆண்கள் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான தீம் பாடல் வெளியிடப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தீப திருவிழாவை முன்னிட்டு நடந்த விநாயகர் உற்சவத்தையொட்டி சுவாமி மூஷிக வாகனத்தில் வீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் சாமி கும்பிட்டனர். ஸ்ரீரங்கம் காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயிலில் கடந்த 24ஆம் ஆண்டு சகஸ்ர தீப வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விளக்கு ஏற்றி வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பழங்கரை என்ற இடத்தில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் டயர் வெடித்ததால் விபத்துக்குள்ளானது. சேலம் மாவட்டம் மேச்சேரியை சேர்ந்த பக்தர்கள் 14 பேர் காயமடைந்தனர். ஆந்திராவின் புட்டபர்த்தியில் நடக்கும் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவதார நூற்றாண்டு விழாவில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, அமைச்சர் நாரா லோகேஷ், தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, தமிழக அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆந்திரா தமிழக மக்களின் தாகம் தீர்த்தவர் ஸ்ரீ சத்ய சாய்பாபா. 2 மாநிலங்களிலும் குடிநீர் விநியோகத்துக்கு உதவியவர். இந்தியா மட்டுமின்றி 140 நாடுகளில் பாபாவுக்கு பக்தர்கள் உள்ளனர் என தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். மனித ரூபத்தில் நாம் கண்ட கடவுள் ஸ்ரீ சத்ய சாய்பாபா.
கல்வி முதல் மருத்துவம் வரை பாபாவின் சேவையால் எண்ணற்றோர் பலனடைந்துள்ளனர் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு புகழாரம் சூட்டினார். தாவேகாவுக்கு கொள்கை இல்லை என்று சொல்லும் திமுகவின் கொள்கையே கொள்கைதான் என காஞ்சிபுரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் பேசினார். காஞ்சிபுரத்தின் ஜீவநதியான பாலாற்றில் 22.70 லட்சம் யூனிட் மணல் திருடி 4730 கோடி கொள்ளையடித்து பாலாற்றை அழித்துவிட்டதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடு பாப்பான்னு சொல்லும் பாப்பா என காஞ்சிபுரத்தில் விஜய் பேசினார். தாவேகா ஆட்சி அமைந்தால் சட்டம் ஒழுங்கு முறையாக பாதுகாக்கப்படும். அண்ணா பல்கலைக்கழகம், கோவை போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும் என விஜய் தெரிவித்தார். நாம் ஆட்சிக்கு வந்தால், இல்லை நாம் ஆட்சிக்கு கண்டிப்பாக வருவோம், மக்கள் நம்மை கண்டிப்பாக ஆட்சிக்கு கொண்டு வர வைப்பார்கள் என விஜய் பேசினார். நான் அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது செய்ய மட்டுமே. அதனால் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி யார் என வெளிப்படையாக தெரிவித்துவிட்டேன். விஜய் சொல்ல மாட்டான், சொன்னால் செய்யாமல் விடமாட்டான் என்றார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து நடிகர் கட்சி, கூத்தாடி கட்சி என்றார்கள். சொன்னவர்கள் எல்லாம் பின்னால் எம்ஜிஆரிடமே போய் சேர்ந்தார்கள் என்றார் விஜய். காலநிலை மாற்றம் மற்றும் பிற சவால்கள் காரணமாக நமது விவசாயத்துறை உணவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மிகவும் கடுமையாகி வருகிறது. எனவே இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். டெல்லியில் காற்று மாசு காரணமாக 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் ஆன்லைனில் கல்வி கற்க அனுமதிக்கப்பட்டது. பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் வருகிற 1ஆம் தேதி தொடங்குகிறது. 19ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த தொடரில் 10 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. யமுனை நதி மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் அரசின் நடவடிக்கைகள் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளதாகவும், இப்படியே தொடர்ந்தால் தில்லி தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகத்தை மூடுவதற்கு உத்தரவிடுவோம் எனவும் தில்லி ஹைகோர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உத்தராகண்டில் தபாரா கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அருகே புதரில் இருந்த 161 ஜெலட்டின் குச்சிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பெரிய அளவில் ஜெலட்டின் குச்சிகள் கொண்டுவரப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தன்னை காவிரி டெல்டாக்காரன் என கூறிக்கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகளை வஞ்சிக்கிறார் என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழக அரசு பொறுப்பு டிஜிபியை வைத்து காலம் தள்ளுகிறது. அதனாலேயே சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தித்திருக்கிறது என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். தமிழ் வளர்ச்சிக்கு திமுக அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு என உதயநிதிக்கு கேள்வி எழுப்பிய பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி, தமிழ் வளர்ச்சி என்ற பெயரில் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் தகடு திட்டங்கள் வெளிவரும் என தெரிவித்துள்ளார். மரியாதை நிமித்தமாக சந்தித்து நலம் விசாரித்தோம், அரசியல் ரீதியாக எதுவும் பேசவில்லை என கரூரில் நடந்த திருமண விழா ஒன்றில் அண்ணாமலையை சந்தித்தது குறித்து டிடிவி தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக தற்போது பிரதமர் மோடியை சந்திக்க தயார் என கூறும் முதல்வர் ஸ்டாலின், பிரதமர் கோவை வந்தபோது ஏன் சென்று சந்திக்கவில்லை என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கேள்வி எழுப்பினார். விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 2000 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர். வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுக கூட்டணியில் ஏதாவது பிளவு வந்துவிடக் கூடாதா என பலர் ஏங்கி வருகின்றனர் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். 10 ஆண்டுகளாகவே ஒரு வலுவான கூட்டணியை கொண்டுள்ளோம் என்றார். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி சென்னை வானகரத்தில் நடைபெறவுள்ளது. திமுகவின் கொள்கையே கொள்ளைதானே, இன்னும் நாங்கள் அடிக்க தயாராகவே இல்லை, அதற்குள்ளாக அலறினால் நாங்கள் என்ன செய்வது என தாவேகா தலைவர் விஜய் விமர்சித்தார். சண்டிகருக்கு தனியாக துணைநிலை கவர்னர் நியமிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், இது ஒரு கடுமையான அநீதி, பஞ்சாபின் தலைநகரை அபகரிக்க பாரதிய ஜனதா செய்யும் சதி என குற்றம் சாட்டியுள்ளார். புதியதாக 6 பெட்டிகள் கொண்ட 28 ரயில்களை வாங்க சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதற்காக 2036 கோடிக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காலாவதியாகி இன்றுடன் 1 வாரமாகியும் அதை அமைக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது. திமுக ஆட்சி சமூக நீதியின் இருண்ட காலம் என்று அன்புமணி விமர்சித்துள்ளார். விழுப்புரம் அருகே பெண் ஒருவரை 6 மாதமாக மிரட்டி தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய திமுக ஒன்றிய செயலாளரை உடனே கைது செய்ய வேண்டும் என சி. சண்முகம் MP கூறினார். தன் மீது தவறு இருப்பதால் விஜய் கரூர் விவகாரம் குறித்து ஒருபோதும் பேச மாட்டார். கூட்டத்திற்கு விஜய் தாமதமாக வந்ததுதான் இறப்புகளுக்கு காரணம் என்றார் திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் தாவேகா மனு தாக்கல் செய்துள்ளது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா வழங்கிய ஆசி மற்றும் உதவியால் தான் சென்னை மக்களுக்கு இடையூறு இன்றி குடிநீர் கிடைக்கிறது என்று புட்டபர்த்தியில் நடந்த விழாவில் துணை ஜனாதிபதி சி. ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டினார். பாமக சமூக ஊடக பேரவை மூலமாக தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும், சமூக ஊடகங்களில் நயமாகவும் நாகரிகமாக பதிலளிக்க வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின்
மக்கள் ஆதரவை பெற எஸ்ஐஆர் பணிகளை குறை கூறி வருகிறார் என பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். பார்வையற்றோருக்கான T20 மகளிர் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீங்கள் கோப்பையை வென்றது இந்தியாவுக்கு பெருமையாகவும் உலகுக்கு உத்வேகமாகவும் இருக்கிறது என்றார். கொரோனா காலத்தில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள், நகராட்சி, அரசு அலுவலர்கள், காவலர்கள் உள்ளிட்ட கள பணியாளர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். 2026 தேர்தலில் NDAவுக்கு வரலாறு காணாத வெற்றி கிடைக்கும். எப்போதும் கூட்டணி தர்மத்தை பாஜக காப்பாற்றும். கூட்டணி ஆட்சி குறித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என பாஜக முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். மதுரை உத்தங்குடியில் டிசம்பர் 7ஆம் தேதி நடக்கும் அரசு விழாவில் முல்லை பெரியாறு குடிநீர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அனைவரும் ஒன்று சேர்வதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெறுகிறது. அதிமுக தொண்டர்கள் மீட்புக்குழு மற்றும் அதிமுக இணைய வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். விவசாயிகளின் பாதுகாவலனாக முதல்வர் ஸ்டாலின் விளங்குகிறார். இது எதுவும் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி ஏதேதோ பேசுகிறார் என திமுக விவசாய அணி செயலாளர் AKS விஜயன் தெரிவித்தார். வாக்காளர்கள் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் நிலை மாறி அரசாங்கம் வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கும் முறையே SIR என்று பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான பராகலா பிரபாகர் குற்றம் சாட்டியுள்ளார். இவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் ஆவார். கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் பணிபுரிந்த விங் கமாண்டர் நமன் சியாலுக்கு தமிழக அரசு அஞ்சலி செலுத்துகிறது. அவரது உடல் கோவைக்கு கொண்டுவரப்பட்ட காட்சிகளை கண்டு கலங்கினேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு மெட்ரோ ரயில் தேவையில்லை. இந்தூர், ஆக்ரா போன்ற பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ திட்டங்கள் தோல்வியடைந்துள்ளதாக காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நாளை முதல் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருமலை, திருப்பதி, ஏழுமலையான் கோவிலில் கடந்த 2019 முதல் 24 வரையிலான காலகட்டத்தில் 49 கோடி லட்டுகள் விற்கப்பட்ட நிலையில் அதில் 20 கோடி லட்டுகள் கலப்பட நெய்யால் தயாரிக்கப்பட்டவை என தேவஸ்தான தலைவர் PR நாயுடு தெரிவித்துள்ளார். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மீனவர்கள் வருகிற 25ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் உயிரிழந்த தேஜஸ் போர் விமானி உடலுக்கு சூலூர் விமானப்படை தளத்தில் சக விமானப்படை வீரர்கள் அஞ்சலி செலுத்தினர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோவை கலெக்டர் அஞ்சலி செலுத்தினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த தமிழறிஞர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உடலுக்கு காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. மாஞ்சோலை, நாலுமுக்கு எஸ்டேட் பகுதியில் அதிகபட்சமாக 256 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோரத்தில் உள்ள குறுக்குத்துறை முருகன் கோவில் மண்டபம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. மணிமுத்தாறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குளிக்க செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் 26ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிவகாசி மின் பகிர்மான செயற்பொறியாளர் பத்மா மீதான லஞ்ச புகார்கள் மற்றும் அவர் கையில் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து பத்மாவை சஸ்பெண்ட் செய்து மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டார். உணவக ஊழியர்கள் காய்ச்சலுக்கான தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயம் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை வழிகாட்டி நெறிமுறை வழங்கியுள்ளது. தடுப்பூசி போட ஊழியர்களுக்கு தலா ரூபாய் 500 வழங்க வேண்டும் என உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே மேலாளவந்தசேரி கிராமத்தில் கனமழை காரணமாக தொகுப்பு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 2 காயமடைந்தனர். யாரும் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க நண்பா என தன்னை பின்தொடர்ந்து வந்த ரசிகர்களை கண்டதும் காரை நிறுத்தி ரசிகர்களுக்கு விஜய் அட்வைஸ் கொடுத்தார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் கொடி இடம்பெறவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் டூரிஸ்டுகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இலங்கையை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடலில் வரும் 25ஆம் தேதி புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன் உள்ள கடல் என்று திடீரென பல அடி தூரத்திற்கு உள்வாங்கியது. கடலுக்குள் இருக்கும் பாசி படிந்த பாறைகள் வெளியே தென்பட்டன. கொடைக்கானலில் காலை நேரத்தில் நிலவிய சாரல் மற்றும் பனிமூட்டங்கள் நடுவே டூரிஸ்டுகள் படகு சவாரி மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டு மகிழ்ந்தனர். தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் 4 மாவட்டங்களிலும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கிரிக்கெட் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் இன்று நடைபெறவிருந்த அவரது திருமணம் ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனின் தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் வரும் 30ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தனது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை மீண்டும் தொடங்குகிறார். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என கணிக்கப்பட்ட நிலையில் அந்த புயலுக்கு சென்யார் என்று பெயர் சூட்டப்படும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம், கூடலூர், சுருளிப்பட்டி, காமையகவுண்டன்பட்டி, உத்தமபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி தாயார் ஊஞ்சல் உற்சவ வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. தாயாருக்கு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தீப்பாச்சி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை விமான கலசத்துக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி விமரிசையாக நடத்தி வைத்தனர். கொடைக்கானல் சாய் ஸ்ருதி வளாகத்தில் பகவான் சத்திய சாய்பாபாவின் 100வது பிறந்த தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுமார் 6000 ஏழை எளியோர்களுக்கு கம்பளிகள் மற்றும் உடைகள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவில் தியாகராஜ சுவாமி புதிய தேர் திருப்பணியை குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் திருமுன்னர் சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் செய்து தொடங்கி வைத்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் காயம் காரணமாக மார்ச் வரை எந்த போட்டியிலும் விளையாட முடியாது என்று கிரிக்கெட் வாரியம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க வீரர் முத்துசாமி சதமடித்து அசத்தினார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷயா சென் இறுதிப் போட்டியில் ஜப்பானின் யூஷி டனகாவை 21-15, 21-11 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். பார்வையற்றோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் நேபாளை வீழ்த்தி இந்திய அணி கோப்பை வென்று வரலாறு படைத்துள்ளது. அமெரிக்காவுக்கு வரிகள் மற்றும் முதலீடுகள் மூலம் கோடிக்கணக்கான டாலர்கள் வருமானமாக கிடைப்பதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் 28 அம்ச அமைதி திட்ட முன்மொழிவு ஒன்றை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இந்த அமைதி திட்டம் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதாக உக்ரைன் கருதுகிறது. சூடானில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் ஊட்டச்சத்து குறைபாடால் 23 குழந்தைகள் இறந்துள்ளதாக சூடான் மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. SRO மோட்டார் ஸ்போர்ட்ஸ் குழுமம் நடிகர் அஜித் குமாருக்கு ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் 2025 விருது வழங்கி கௌரவித்துள்ளது. இத்தாலியில் நடந்த விருது வழங்கும் விழாவில் அஜித் குமார் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விருதினை பெற்றுக் கொண்டார். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை நிக்கி கல்ராணி VIP தரிசனத்தில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு வேத பண்டிதர்கள் தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத ஆசிர்வாதம் செய்து வைத்தனர். ஒரு நாளைக்கு 10 இட்லி 10 தோசை என எனக்கு பிடித்ததை விரும்பும் அளவுக்கு முழு மனதுடன் சாப்பிடுகிறேன். எவ்வளவு சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டேன். உடற்பயிற்சி செய்கிறேன் என நடிகை கீர்த்தி சுரேஷ் கூறினார். காதல் தோல்வி கதாபாத்திரத்திற்கு ஏன் என்னை எப்போதும் அழைக்கிறீர்கள் என இயக்குனர் ஆனந்திடம் கேட்டதற்கு என் முகம் அதற்கு நன்றாக ஒத்துப்போவதாக தெரிவித்தார். அவரது கருத்தை பாராட்டாக எடுத்துக்கொண்டேன் என தேரே இஸ்மையின் படத்தில் ப்ரமோஷன் விழாவில் நடிகர் தனுஷ் பேசினார். ஹிந்தியில் அதிரடி ஆக்ஷன் படமாக வெளியான படம் கில். இதை தமிழ் தெலுங்கில் ரீமேக் செய்வதற்கான பணிகளை தெலுங்கு இயக்குனர் ரமேஷ் வர்மா மேற்கொண்டு வந்தார். தமிழ் ரீமேக்கில் துரு விக்ரம் நடிப்பதாக செய்தி வெளியானது. இந்நிலையில் திடீரென அப்படத்திலிருந்து விலகியுள்ளார் துரு. இயக்குனர் ஒருவரின் அறிவுரையை ஏற்று விலகியதாக கூறுகின்றனர். நடிகை மிருணால் தாக்கூர் சமீபத்தில் அளித்த பேட்டியில், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள். எங்களது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது காரில் எனது அம்மாவை ஏற்ற மறுத்தார். அந்த அவமானத்தில் கண்டிப்பாக சொந்தமாக கார் வாங்கி அம்மாவை அழைத்து செல்ல முடிவு செய்தேன். அதனால் பென்ஸ் கார் வாங்கினேன். இப்போது என் அம்மாவை வைத்து பெருமையாக ஓட்டி செல்கிறேன் என்றார். கீர்த்தி சுரேஷ் நடித்த ரிவால்வர் ரீட்டா படம் நவம்பர் 28 வெளியாகிறது. பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய கீர்த்தி சுரேஷ்,
முன்பெல்லாம் சாப்பாடு விஷயத்தில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்காமல் உடல் பெருத்திருந்தேன். இதற்காக கடந்த ஓராண்டாக தீவிர உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து 10 கிலோ வெயிட் குறைத்திருக்கிறேன். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறேன். யோகா பயிற்சி செய்வதால் என் உடலும் மனதும் ஆரோக்கியமாக உள்ளது என்றார். வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெற சென்னை மாநகராட்சி கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நடிகை நிவேதா பெத்துராஜ், தெருநாய்களை பாதுகாப்பது அரசின் கடமை, அதற்குதான் ஓட்டு போட்டுள்ளோம் என்றார். டீசல் படத்தை தொடர்ந்து லிப்ட் பட இயக்குனர் வினித் வரப்பிரசாத் இயக்கத்தில் தனது 15வது படத்தில் நடித்து வருகிறார் ஹரிஷ் கல்யாண். நாயகியாக பிரீத்தி முகுந்தன் நடிக்கிறார். மலையாளம் நடிகர் செம்பியான் வினோத் மற்றும் தெலுங்கு நடிகர் சுனில் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இப்படத்திற்கு தாஷமக்கான் என தலைப்பு வைத்துள்ளனர். விரைவில் வெளியாகிறது. நடன இயக்குனர், நடிகர் மற்றும் இயக்குனர் பிரபுதேவா. இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் படங்களை இயக்கியுள்ளார். தெலுங்கில் கடைசியாக 2007 சிரஞ்சீவியை வைத்து சங்கர் தாதா ஜிந்தாபாத் படத்தை இயக்கினார். தற்போது 18 ஆண்டுகளுக்கு பிறகு தெலுங்கில் படம் இயக்க உள்ளார். கண்ணப்பா படத்தில் நடித்த விஷ்ணு மஞ்சு நாயகனாக நடிக்கும் இப்படம் கமர்ஷியல் கதையாக உருவாகிறது. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் ஜெயிலர் 2 படத்தில் ரம்யா கிருஷ்ணன், மிர்னா, சிவராஜ்குமார், மோகன்லால், SJ சூர்யா, பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி என நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறது. இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்து வரும் சூழலில் ரஜினி பிறந்த நாளான டிசம்பர் 12 ஜெயிலர் 2 கிளிம்ஸ் வீடியோ வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. ஹிந்தியில் தனுஷ் நடித்து ஆனந்த் எல்ராய் இயக்கிய தேரே இஷ்க் மெயின் படம் நவம்பர் 28 ரிலீஸ் ஆகிறது. படம் தொடர்பாக தனுஷ் பேசுகையில், எனக்கு ஏன் காதல் தோல்வி ரோல்களை கொடுக்கிறீர்கள் என இயக்குனரிடம் கேட்டேன். அதற்கு உங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய காதல் தோல்வி கொண்ட மனிதனின் முகச்சாயல் உள்ளது என கூறினார். இதனை நான் பாராட்டாகவும் பாசிட்டிவாகவும் மட்டுமே பார்க்கிறேன் என்றார்.